தேவேந்திர குல வேளாளர் உறவுகளுக்கும் தமிழின சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில் மல்லர் பேசுகிறேன். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலில் முத்தமிழன் தமிழ் திரு தி. வேல்முருகன் அவர்கள் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சியுடன் மல்லர் மீட்புக்களம் கூட்டணி அமைத்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டணி என்கிற பெயரில் இந்த மண்ணின் மக்களுக்கான ஆட்சி அதிகார பகிர்வை வென்றெடுக்கும் இலக்கோடு தேர்தல் களத்தை நாங்கள் சந்திக்கவிருக்கிறோம். அந்த வகையில் முதுகுளத்தூர் பொது தொகுதியில் செந்தில் மல்லராகிய நான் களமிறங்குகிறேன். இதற்காக நாளை காலை 6/4/2026 திங்கட்கிழமை காலை 9 மணி அளவில் பாஞ்சை படை தளபதி சுந்தரலிங்க குடும்பனார் சிலை அருகில் ஒன்று திரண்டு முதுகுளத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்பாளருக்கான வேட்பு விண்ணப்பத்தை காலை 10 மணி அளவில் நான் வழங்கவிருக்கிறேன். எனவே முதுகுளத்தூர், கடலாடி, கமுதி வட்டார தேவேந்திர குல வேளாளர் சங்கங்களின் தலைவர்களும் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் முதுகுளத்தூர் தொகுதியில் வாழுகின்ற தேவேந்திர குல வேளாளர் சமூக உறவுகளும் உணர்வாளர்களும் ஏனைய தமிழ் சமூக உறவுகளும் அதைப்போல மல்லர் மீட்பு களத்தினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் ஆதரவாளர்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ராமநாதபுரம் மாவட்ட மண்டல பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த சமூக அமைப்புகளை சார்ந்த உறவுகளும் ஒன்று திரண்டு எம்மை ஊக்கப்படுத்துமாறு உரிமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமான அரசியலை கடந்த 23 ஆண்டுகளாக நான் முன்னெடுத்து வருகிறேன். அந்த வகையில் தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை களைந்தெறிவதற்காக தமிழர் வரலாற்றை மீட்டெடுத்தவன் என்பதை இந்த வேளையிலே நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். பல்வேறு இழிவு முத்திரைகள் ஒரு அடிப்படை தமிழ் சமூகமான தேவேந்திர குல வேளாளர்கள் மீது திணிக்கப்பட்ட போது அதையெல்லாம் துடைத்தெறிந்து மீண்டும் பாண்டியர் வரலாறு என்கிற குடிமரபியல் ஆய்வு நூலின் ஊடாக அதற்கான தடை தேச துரோக வழக்கை எல்லாம் உடைத்தெறிந்து உயர் நீதிமன்றத்தின் ஊடாக தேவேந்திர குல வேளாளர்களுக்கு உலக பெருமையை தேடித்தந்தவன் என்பதை இந்த வேளையிலே நான் நினைவூட்டுகிறேன். அவ்வாறே பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை கடந்த 23 ஆண்டுகளாக எழுதியும் பேசியும் இயங்கியும் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த மண்ணில் முதலாக மாநாடு நடத்தியவர் என்கிற செய்தியையும் இந்த வேளையிலே நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதை கடந்து இந்த சமூகத்தினுடைய அறிவு ஆளுமைகளான மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்களுக்கு தமிழ் தேசிய பெருவிழாவை எடுத்தவன், மல்லரிய தந்தை வரலாற்று பேரறிஞர் ஐயா தேவ ஆசீர்வாதத்திற்கு நினைவகம் அமைத்து அவருடைய புகழை தொடர்ந்து இந்த மண்ணிலே பரப்பி வருகிறவன், சிகப்பு பச்சை வண்ணக்குடியை உருவாக்கி தந்த தேவேந்திர குல வேளாளர் மகாசன சங்கத்தினுடைய தலைவர் தேக்கம்பட்டி பாலசுந்தராஜ் அவர்களுக்கு நினைவகம் அமைத்து அவருடைய வரலாற்று பங்களிப்பை இந்த மக்களுக்கு எடுத்துரைத்து வருகிறவன். இவற்றையெல்லாம் கடந்து இந்த சமூகத்தினுடைய மீட்சிக்காக ஏறும் போரும் என்கிற லட்சணையை உருவாக்கி தந்து தாழ்வு மனப்பான்மையை தகர்த்தெறிந்து தலைமை பண்பை வளர்த்தெடுத்தவன், அடிமை சிந்தனையை பிடுங்கி எறிந்து ஆளுமை சிந்தனையை விதைத்து வருகிறவன் முதுகுளத்தூர் களத்திற்கு வந்திருக்கிறேன். இவற்றையெல்லாம் கடந்து தமிழ் நிலத்தில் கொடிய கள்ளிகளாய் காழ்த்து கிடக்கிற திராவிடத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எரிகிற வேட்கையோடு திராவிட ஒழிப்பு மாநாட்டை இந்த மண்ணிலே நடத்தியவன் உங்களிடத்திலே தேர்தல் களத்தை சந்திப்பதற்கு வந்திருக்கிறேன். இந்த மண்ணில் தமிழ் தேசிய அரசியலை
வளர்த்தெடுக்கவும், தமிழ் தேசியத்திற்கு எதிரான பொய் கருத்துருவாக்கங்களை அகற்றவும் பொதுவாழ்வில் இறங்கி பாடுபட்ட நான் பல துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இதையெல்லாம் எமது உறவுகளுக்கு இந்த வேளையிலே நினைவூட்ட வேண்டியது காலத்தின் தேவை என்பதை கருதியே பதிவு செய்கிறேன். எனவே சமூக ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்காக முகவை மண்ணிலே புறப்பட்ட சமூக நிகர்மை போராளி மாவீரன் இமானுவேல் சேகரன் கால் பதித்து களமாடிய அந்த முகவை மண்ணில் அவருடைய அரசியல், சமூக அரசியல் வாரிசாக செந்தில் மல்லர் இந்த தலைமுறையிலே வந்து களமிறங்குகிறேன். எனவே மாவீரன் இமானுவேல் சேகரன் அவருடைய சமூக ஏற்றத்தாழ்வை களைந்திருக்கிற அந்த சமூக கனவை நனவாக்கவும், மாவீரன் இமானுவேல் சேகரன் கண்ட அந்த அரசியல் கனவை நனவாக்கவும் 6/4/2026 திங்கட்கிழமை காலை 9 மணி அளவில் பாஞ்சை படைத்தளபதி மாவீரன் சுந்தரலிங்க குடும்பநாத் சிலை அருகில் முதுகுளத்தூரில் ஒன்று கூடுவோம். இந்த மண்ணிலிருந்து ஒரு புதிய அரசியலை உருவாக்குவோம், ஒரு புதிய வரலாற்றை படைப்போம். சந்திப்போம். நன்றி, வணக்கம்.